ஹாய் ஹலோ நான் தான் உங்கள் ஜெனி ஜோயல். இன்றைக்குள்ள ரெசிபி என்னென்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் காலிஃப்ளவர். கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக பாயில் பண்ணி எடுக்கிற போல் எடுத்துக்கோங்க. நான் தண்ணியிலே காலிஃப்ளவர் போட்டு கொதிக்க விட்டு எடுப்பேன். எங்கள் வீட்டிலலாம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு காலிஃப்ளவர் உள்ள போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் விட்டு எடுப்பாங்க. இது நீங்கள் ஒரு டிஷ்யூவில் இல்லாட்டா ஒயிட் கிளாத்தில் போட்டு அது நல்லா ட்ரை ஆக்கி நீங்கள் ஆயில் ஊற்றி இது பண்ணலாம். நான் கொஞ்சம் சோம்பேறியாக டேரெக்டாகவே பேனில் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி நான் இது ரெடி பண்ணினேன். ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஆயிலே நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, காஷ்மீரி சில்லி இவ்வளோனா போட்டு நார்மலாக காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுக்க போல் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பவுலில் கார்லிக் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ கெச்சப், ஹாட் சாஸ், சோயா சாஸ், அப்புறம் ஹனி ஊற்றிக்கோங்க. ஹனி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும். அப்புறம் லெமனை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சீடை எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இது பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இது பண்ணிங்கன்னா மஞ்சூரியன் டேஸ்ட் வந்துடும். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காலைவா ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஆனியனை மேலே சாப் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபும் போட்டுக்கோங்க. இது மட்டும் போதுமா? ஒரு கிரேப் முடிச்சிட்டோம் பார்க்கலாமா? இது ஆஃப்ரிக்கா கிரேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நாங்களும் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கோம். ஓகே, ஆவரேஜ் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு 2 இல்லாட்டா 3 கிரேப்ஸை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா இலை, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரூ கொராக்கு சிரப் எடுத்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ், புதினா இலை, ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்க ஒரு பீஸ் லெமன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோடா. இங்கே ஸ்ப்ரைட் லெமன் அண்ட் மில்க் ஃப்ளேவரில் கிடைக்கும். நான் அது யூஸ் பண்ணிக்கேன். உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலில் இருந்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் குடிக்க அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதே போல் காலிஃப்ளவரும் காளான் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.